கை குழந்தைய வச்சுட்டு குழந்தையோட வந்து அடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னா இது பண்ண மாட்டாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வீட்டுச் சுவரில் அனுமதியின்றி அரசியல் கட்சி ஸ்டிக்கர் ஒட்டுவதை தடுத்த பெண்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். பொள்ளாச்சி அருகே ஒரு பெண்ணின் வீட்டுச் சுவரில் அவரது அனுமதியின்றி ஒரு அரசியல் கட்சியினர் தங்கள் கட்சி ஸ்டிக்கரை ஒட்டியுள்ளனர். இதை தட்டி கேட்ட அந்த பெண்ணையும் அங்கிருந்த கைக்குழந்தையுடன் இருந்த அவரது சகோதரி மற்றும் குடும்பத்தினரையும் அந்த கும்பல் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் இது குறித்து மகளிர் மீதான இத்தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வீட்டு உரிமையாளரின் அனுமதியின்றி சுவரில் ஸ்டிக்கர் ஒட்டுவது விதிகளுக்கு எதிரானது. அதை தட்டி கேட்டவர்களை தாக்கியது அடாத செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசில் புரட்சியால் வெற்று விளம்பர மாடல் ஆட்சி அவ்வளவுதான், இனி கல்லா பெட்டியை நிரப்ப முடியாது என்கிற கோபத்தில் சிலர் இருக்கின்றனர். வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் பொதுமக்களை அவர்கள் அச்சுறுத்தி வருகின்றனர். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை அவதூறாக பேசி மிரட்டி வருகின்றனர். இத்தகைய அராஜக போக்கை காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் சூழலை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது கண்காணிப்பு பணிகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.